உங்களுடைய அனுபவத்த அதான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. ஷேர் பண்ணுங்க. இந்த 4 நாட்கள். சார் நான் ஃபர்ஸ்ட்டு வியாழக்கிழமை அட்டெண்ட் பண்ணும்போது ராமகிருஷ்ணன் சார் ஃபர்ஸ்ட்டு அவர் சொன்னாரு. சரி நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். இந்த மாரி வாழ்க்கையில வந்து நம்ம வந்து எவ்வளோ நல்லது பண்ணாலும் நம்மளுக்கு வந்து கெடுதலே நடக்குது. நம்ம வாழ்க்கையில வந்து ஏன் இப்படி கடவுள் இப்படி பண்றாரு? நம்ம என்ன பண்ணிட்டோம்? யாருக்கும் நம்ம எந்த இதுவும் பண்ணதில்ல. நம்மளோட திங்கிங் இப்படி இருக்கு. நம்ம ஹெல்ப் பண்ண தான் எல்லாருக்கும் ட்ரை பண்றோம். நான் வந்து காலேஜ்ல ஒர்க் பண்ணியிருந்தேன். அங்கேயே நல்லா இருந்திருப்பேன். அப்பா இறந்துட்டு அது மூலமா அங்க வேலைக்கு போயிட்டு கொஞ்ச நாள் நல்லா இருந்த 2 சீஃப் மினிஸ்டர் இருந்தாங்க. 3வது இவர் வந்தோனே நம்ம வந்து ரொம்ப பழி வாங்குறாரு. என்னோட வருஷத்து ரிப்போர்ட்ல வந்து சிஆர் ரிப்போர்ட்ல அவுட்ஸ்டாண்டிங் போடாம அதுக்கடுத்த ப்ரொமோஷன் என்ன கட் பண்ணிட்டாரு. ஏன் இப்படி பண்ணாரு தெரியல. எதுனா எவ்வளவு வேலை வாங்குறாரு. காலைல இருந்து சாயந்தரம் வரைக்கும் எவ்வளவு வேலை வாங்குறாரு. ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தேன். வியாழக்கிழமை கிளாஸ் அட்டெண்ட் பண்ணும்போது சரி இவர் சொல்றாருன்னு சொல்லி யோகா அட்டெண்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டெண்ட் பண்ணேன். அந்த அட்டெண்ட் பண்ண அந்த நாள்ல இருந்து நைட்லாம் தூக்கம் வராது. 2 மணி நேரம் எழுந்துப்பேன், 2:30 நேரம் எழுந்துப்பேன், தூக்கம் வராது. அப்படி பொறண்டு படுப்பேன், இப்படி ஃபோன் நோண்டுவேன். தூக்கம் வராது. தூக்கம் அப்படியே 6 மணி நேரம் அப்படியே கிளம்பி போயிடுவேன். ஆனா அந்த வேலையில இருந்து எனக்கு தூக்கம் அந்த தூக்கம்ன்றது வந்து கரெக்டா அந்த யோகா பண்ணி முடிச்சு சாப்பிட்டு 8:30 மணிக்கு 9 மணிக்கு படுத்தவொடனே அதுக்கப்புறம் நடுவுல எழுந்தா கூட பாத்ரூம் போனாலும் தூக்கம் உடனே வந்து படுத்துறேன். தூக்கத்திலேயே அப்படியே காலைல கரெக்ட் டைம் எழுந்துக்கிறேன். எழுந்து போயிட்டு ஆஃபீஸ்லயும் கொஞ்சம் ஜாலியா பேசுறேன். ஃப்ரீயா இருக்கேன். எங்க சிஐ பாக்குறேன். முன்னால எங்க சிஐ பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்னடா இப்படி பண்றாரு நம்மள உள்ள ஒண்ணு பேசுறேன் வெளியே ஒண்ணு பேசுறாரு. இப்ப அவர் பார்க்கும்போது எதுவும் அமைதியா இருக்கிறேன், அமைதியா போறேன், அமைதியா வரேன். எனக்கு வேலை குடுக்குற வேலையை செய்யறேன். ஓகே என்னால முடிஞ்ச வேலை செஞ்சுட்டு கரெக்டா அந்த டைம் வந்துடுறேன். யார்கிட்டயும் அந்த கோவப்படுறது இல்ல. கண்ட்ரோல் பண்ண என்னையே நான் கோவப்பட கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு நாளும் கொஞ்சம் வளர்ச்சி தான் சார். ரொம்ப சந்தோஷம் சார். ஜெய்